வணக்கம் டிவிஐ நேர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். பலரும் இன்று வேலண்டைன்ஸ் டே காதலர் தினத்தை கொண்டாடி கொண்டிருப்பீர்கள். காதலர் தினம் என்றாலே பொதுவாக காதலர்கள் மட்டுமல்ல, அது குடும்பத்தினர் அனைவருக்குமே பொருந்தும். ஆனால் இருந்தாலும் இது காதலர்களுக்கு விசேடமான ஒரு தினமாக கருதப்படுகிறது. தாயகத்தில் நாங்கள் இதை கொண்டாடாவிட்டாலும் புலம்பெயர்ந்த நாடுகள் பலவற்றில் இந்த தினத்தை சிறப்பாக கொண்டாடி வருகின்றார்கள். அந்த வகையில் இன்று எங்களோடு 3 தம்பதியினர் இந்த காதலர் தினத்தில் எங்களோடு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளப் போகின்றார்கள். ஆகவே நீங்களும் டிவி நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள், நிகழ்ச்சியை பாருங்கள். அடுத்து வரும் 1 மணி நேரத்தை சுவாரஸ்யமாக நீங்களும் கழிக்கலாம். இப்பொழுது தம்பதியினரை அறிமுகப்படுத்துகின்றோம். முதலாவதாக சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம், என் பேர் ரவீந்திரன் பரமநாதன். நான் மாக்கத்திலிருந்து வரேன். ரவீந்திரன் திருமணமாகி எத்தனை வருடம் ஆகிவிட்டது? எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன? 23 வருடமாக. அதான் கேட்டேன். நான் ஆரம்பத்தில் வருடம் என்று சொல்லிவிட்டு வருடங்கள் ஆகிவிட்டன. சரி, 23 வருடங்கள். காதல் திருமணமா, பெற்றோர் நிச்சயித்த திருமணமா? அதுதான் இன்னுமே எனக்கு விளங்காம இன்னும் தெரியவே இல்லை. சரி, கூடுதலாக ஒரே துறையில் வேலை செய்வது என்பது குறைவாக இருக்கும். இங்கே இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்கள் அனைவருமே எங்களுடைய தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில் நன்கு அறிமுகமானவர்கள். அந்த வகையில் என்ன துறையிலே நீங்கள் தொழில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்? நான் இங்கே கரெக்ஷனல் ஆஃபீஸராக இருக்கிறேன். மினிஸ்ட்ரி ஆஃப் கரெக்ஷனல் சர்வீஸ் அண்ட் கம்யூனிட்டி சேஃப்டி அதில் ஒர்க் பண்ணுறேன். உங்களுடைய மனைவி? அவள் மோட்கேஜ் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறாள். ஆகவே நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி நிகழ்ச்சி செல்ல போகிறது என்று. அவரை தொடர்ந்து அடுத்த தம்பதியினரை அறிமுகம் செய்கின்றோம். வணக்கம். சரி, உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய பேர் ஸ்ரீதரன் தவராஜா. சரி, மனைவி? மனைவி நாகதர்ஷினி. நாகதர்ஷினி, சொல்லுங்கள். திருமணமாகி எத்தனை வருடங்கள்? 18 வருடங்கள். 18 வருடங்களா? கொஞ்சம் காலம். பார்த்தால் தெரியவில்லை, அதனால தான் கேட்டேன். சரி, நிச்சயித்த, அதாவது பெரியவர்கள் நிச்சயித்த திருமணமா அல்லது காதல் திருமணமா? முதல் காதல், பின்பு நிச்சயம். அப்போ காதல் திருமணம் தான். சரி, என்ன துறையில் தொழில் பார்க்கின்றீர்கள்? ரெஸ்டாரண்ட், பேங்கட் ஹால். பலருக்கும் தெரிந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். மனைவி வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா அல்லது? ஹவுஸ் ஒய்ஃப், ரெஸ்டாரண்ட். சரி, அவை உங்களுடைய தொழிலில் அவர் உதவியாக இருக்கின்றார். சரி, நன்றி உங்களுக்கு. அடுத்ததாக 3ஆவதாக எங்களோடு இணைந்து கொள்ளும் தம்பதியினரை அறிமுகப்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர்? என்னுடைய பெயர் ராஜர் தம்பையா. மனைவியின் பெயர் தயானி குணநாதன். சரி, எத்தனை வருடங்கள் நீங்கள் திருமணமாகி? 8 வருடங்கள். 8 வருடங்கள். இருப்பவர்களிலேயே நீங்கள்தான் வருடங்கள் குறைந்தவர்கள் என்று நினைக்கிறேன். சரி, ஆகவே நன்றி நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதற்கு. உங்களுடைய மனைவி என்ன துறையில் தொழில் பார்க்கின்றார்? மனைவி பேங்க்ல வேலை செய்கிறேன். வங்கியிலே? நான் இன்னும் சொல்லவில்லை. அதான் சொன்னேன், ஆரம்பத்திலேயே சொன்னேன், நீங்கள் இருக்கிறவர்களுக்கு பலருக்கு அறிமுகம் தேவையில்லை, இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகே, நான் ரியல் எஸ்டேட் ஏஜென்டாக இருக்கிறேன். வீடு விற்பனை முகவராக கடமையாற்றுகின்றீர்கள். ஆகவே இந்த 3 ஜோடிகளும் இன்றைய இந்த காதலர் தினத்திலே மயக்கம் என்ன என்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் நாங்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதோடு இதில் கலந்து கொள்பவர்களை நாங்கள் தனியாக அனுப்ப முடியாது. அவர்களுக்கு பரிசில்கள் நிறையவே இருக்கின்றன. அவற்றில் பரிசில்களை வழங்குகின்றார்கள் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா மற்றும் ரீமேக்ஸ் விஷன் வீடு விற்பனை முகவர் சுஜன் ஷான். இவர்களோடு பிரயோஷா சலூன் அண்ட் ஸ்பா, இந்த 3 நிறுவனத்தினரும் இந்த பரிசில்களை வழங்குகின்றார்கள். ஆகவே ஒரு சிறிய இடைவேளையின் பின் என்னென்ன சுற்றுகள் இடம்பெறப் போகின்றன, எப்படி இவர்கள் எல்லாம் பதிலளிக்கப் போகின்றார்கள், பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் உங்களை மயக்கம் என்ன நிகழ்ச்சிக்கு அழைத்து வருகின்றோம். சரி, இப்பொழுது உங்களுக்கும் நேர்களுக்கும் என்னென்ன சுற்றுகள் இடம்பெறப் போகின்றன அதை பற்றி அறிமுகப்படுத்துகின்றேன். முதலாவது சுற்று, நீங்கள் 3 தம்பதியினரும் இங்கே
அமர்ந்திருக்க போகிறீர்கள். ஆனால் நேரடியாக ஒருவர் பார்க்க முடியாது. வெவ்வேறு திசைகளை பார்த்தபடி இருக்க போகிறீர்கள். 5 கேள்விகள் கேட்கப்படும். 5 கேள்விகளும் அனைவருக்குமே ஒரே கேள்விகள் தான். 5 கேள்விகளுக்கும் நீங்கள் விடைகளை ஒரு கடதாசியில் எழுதி எங்களுக்கு தர வேண்டும். அதற்கு சரியாக நீங்களும் உங்களுடைய துணைவியாரும் சரியாக பதிலளித்தால் அதற்கு 2 புள்ளிகள் படி வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து 2வது சுற்று ஒரு விளையாட்டு, அதாவது ஒரு சிறிய வயதிலே நாங்கள் பல போல் விளையாட்டெல்லாம் விளையாடுகிறோம். இது பந்தறிதல் என்று சொல்லிக்கொள்ளலாம். அதில் 3 கூடைகள் இருக்கின்றன. அதில் எத்தனை கூடைகளை நீங்கள் பந்துகள் மூலம் நிரப்புகிறீர்களோ அதற்கு புள்ளிகள் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து 3வதாக இருப்பது கூட ஒரு வித்தியாசமான கேம் என்று தான் சொல்ல வேண்டும். 4வதாக இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஆகவே அனைத்துக்குமே புள்ளிகள் வழங்கப்படும். இப்பொழுது இந்த 3 ஜோடிகளையும் நாங்கள் இங்கே அழைத்து வரப் போகின்றோம். சரி, இப்பொழுது 3 ஜோடிகளும் முதலாவது சுற்றுக்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் நான் சொன்னது போல் 5 கேள்விகள் கேட்கப்படும். இங்கே ஜோடிகள் நேரடியாக அவர்கள் பார்க்க முடியாது. வெவ்வேறு திசைகளில் பார்த்தபடி அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களின் கைகளிலே கடதாசி கொடுக்கப்பட்டிருக்கிறது விடைகளை எழுதி கொள்வதற்காக. ஆகவே இப்பொழுது அவர்கள் 5 கேள்விகளுக்கும் தங்களுடைய பதிலை எழுதப் போகிறார்கள். அதன் பின்னர் யார் யார் சரியாக அதாவது ஒத்ததாக சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்க போகின்றோம். அதுக்கு முன் இங்கே பலர் திறமையானவர்கள் இருப்பார்கள். எல்லோருக்குள்ளுமே இந்த கலை என்பது ஒளிந்திருக்கும். அந்த வகையில் ஏதாவது ஒரு விடயம் பற்றி நாங்கள் இவர்களிடம் கேட்க போகிறோம். சரி, முதலில் தயானி நான் நினைக்கிறேன் தயானி நன்றாக பாடக்கூடியவர் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் டிவிஐ நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டிருந்தார். ஆகவே இப்பொழுது தயானி ஒரு சில வரிகள் எங்களுக்காக அவருக்கு பிடித்த பாடலில் இருந்து பாடப்போகிறார். காதலர் ஷோ அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுக்காக ஒரு பழைய பாட்டு. சரி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது, ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. நான் நினைக்கிறேன் அந்த நாள் ஞாபகம் ஏதோ வந்திருக்கிறது போல இருக்கிறது. சரி, கவிதை எழுதி அனுபவம் இருக்கிறதா தயானி? இல்லை, சரி, பாடல் தான் பாடுவீர்கள். சரி, இப்பொழுது அடுத்ததாக நாங்கள் தர்ஷினி அவரை சேர்க்கலாம். பலர் எங்களுடைய பெரியவர்கள் சொல்வார்கள், வயசு போனவர்கள் இப்படிதான் பல விடயங்களை சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்று. உங்களுக்கு பிடித்த, அதாவது வாழ்க்கைக்கு வந்து பல பொன்மொழிகள் எல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள், அன்றாடம் வாசித்திருப்பீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு இந்த பொன்மொழி நன்றாக இருக்கிறது அல்லது இந்த வாசகம் நன்றாக இருக்கிறது அப்படி என்று உங்களுக்கு மறக்க முடியாமல் இருந்த ஏதாவது ஒரு 2 வரியில் இருக்கின்ற வாசகம் தெரியுமா? ஒன்றும் இப்போது ஞாபகத்துக்கு வரவில்லை. சரி, அப்போ என்ன செய்ய சொல்லலாம் உங்களிடம்? உங்களுக்கு பிடித்தது என்ன? இசையா, நடனமா, நாடகமா? எல்லாம் பிடிக்கும். அப்படின்னா 3 எல்லாம் சேர்ந்து செய்யணும். சரி, ஏதாவது கவிதை வரி ஞாபகம் இருக்கிறதா? கவிதை பிடிக்குமா? கவிதை பிடிக்கும், ஆனால் ஞாபகம் இல்லை. நான் ஒரு சின்ன பாடல் பாடு. நான் நினைத்தேன் தர்ஷினி பாட மாட்டார் என்று, அவராகவே பாட. சரி, தர்ஷினி உங்களுடைய பாடலையும் கேட்போம். பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சி வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசி ஆனதே, மாம பேர சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே. நன்றாகவே இருந்தது தர்ஷினி. தர்ஷினிக்கு மற்றும் தயானி ஆகியோருக்கு நாங்களே ஒரு கைதட்டு ஒன்று கொடுக்க வேண்டும். நன்றாக இருந்தது. சரி, தர்ஷினி இப்பொழுது அந்த கேள்வியிலிருந்து தப்பித்தபடியால் நாங்கள் இப்பொழுது செல்வ ஜோதி பாடப்போகிறீங்களா? ஆரம்பத்திலேயே கேட்பது நல்லது. பாடப்போகிறீங்களா அல்லது ஏற்கனவே நான் தர்ஷினியிடம் கேட்டது போல் ஏதாவது இந்த தத்துவ வரிகள் அல்லது உங்களுக்கு மிகவும் பிடித்தது, இதை போல நான் நடப்பதற்கு முயற்சி செய்கிறேன் அல்லது அப்படி ஏதாவது? கவிதை நீங்கள் எழுதியதா அல்லது சுட்ட கவிதையா? நீங்கள் சரி, நீங்கள் எழுதிய கவிதை தானே. ஒரு சில வரிகள் கேட்போம்.
தொடுவானம் சொந்தமான பின் தொடர நினைக்கும் ஆசைகள் தொடர நினைப்பது அர்த்தமற்ற ஆசைகள். இது ஒரு அட்வைஸை தான் முந்தி எழுதினான். எங்கேயோ சின்ன ஒரு பிள்ளை இருக்குது, நான் மறந்துட்டேன். சரி, எப்பயோ முன்னர் எழுதிய கவிதை. ஆகவே நாங்கள் பின்னர் இப்பொழுது தயானி, தர்ஷினி, செல்வஜோதி இவர்களை சந்தித்தோம். அவர்களுடைய திறமையை சோதித்தோம். இன்னும் ஒரு சிறிய இடைவெளியின் பின் நாங்கள் இவர்களுடைய கணவன்மார் என்ன திறமைகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் பார்க்கலாம். அதற்கு முன்னர் இப்பொழுது அனைவருமே தயாராக இருப்பார்கள். இந்த சுற்றில் 5 கேள்விகள் கேட்கப்படும். அவர்களுடைய பதிலை அவர்கள் குறித்து வைத்துக் கொள்வார்கள். அதன் பின்னர் அவர்களுடைய பதில் ஒத்ததாக வருகிறதா பார்ப்போம். இதற்கு 2 புள்ளிகள் வீதம் வழங்கப்படவிருக்கிறது. ஆகவே முதலாவது கேள்வி அனைத்துமே இலகுவான கேள்வி. சரியான கஷ்டமாக தான் தந்தவை, ஆனால் நான் எல்லாத்தையும் போய் இப்போ எல்லாம் மாற்றிக்கொண்டு வந்துட்டேன். ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இது கட்டாயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது நீங்கள் காதலித்து திருமணம் செய்தவர்கள், பெற்றோர் நிச்சயித்து திருமணம் செய்பவர்கள் அனைவருமே கலந்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே நீங்கள் இருவருமே காதலித்த பின்பாக இருக்கலாம் அல்லது திருமணத்தின் பின்பாக இருக்கலாம், சேர்ந்து பார்த்த முதல் திரைப்படம், அது காதலித்த காலமாக இருக்கலாம் அல்லது பெற்றோர் நிச்சயித்த திருமணம் என்றால் அதன் பின்னதாக நீங்கள் முதல் முறையாக சென்ற திரைப்படமாக இருக்கலாம். கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, பேசக்கூடாது. சரி, குறித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். அடுத்த கேள்விக்கு போகலாமா? ஆரம்பத்தில் நான் சொன்னது போல் கடினமான பல கேள்விகள் இருந்தது, எல்லாமே உங்களுக்காக. ஆகவே போயக்கில் 3 பேர் ஸ்பான்சர் பண்ண பரிசு எல்லாத்தையும் என்னிட்ட தந்துட்டு போங்க. சரி, இப்பொழுது 2வது கேள்வி. இது கூட அந்த திரைப்படத்தை போல ஒத்ததான ஒரு கேள்வி. அதாவது தனியாக நாங்கள் பல இடங்களுக்கு சென்றிருக்கிறோம். ஆலயங்களுக்கு சென்றிருப்போம், தேவாலயங்கள், சர்ச்சுக்கு போயிருப்போம். நீங்கள் இருவரும் சேர்ந்து சென்ற கோவில் அல்லது சர்ச், அதனுடைய பெயர். 3வது கேள்வி. எங்களுடைய வாழ்நாளிலே பல பரிசல்களை கணவர் வாங்கி தந்திருப்பார். அந்த பரிசல்களில் உங்களுக்கு மறக்க முடியாத பரிசு என்று நீங்கள் நினைப்பது எதை? அதை குறிப்பிடுங்கள். கணவர் கூட எழுதி கொள்ளலாம், மனைவி கூட குறிப்பிட்டிருப்பார் நீங்கள் வாங்கி தந்த பரிசுகளில் இந்த பரிசு என்னால் மறக்க முடியவில்லை என்று. ஆகவே அந்த பரிசு என்ன? 4வது கேள்வி. பல இடங்களுக்கு நீங்கள் சென்றிருப்பீர்கள், நீங்களும் அதாவது குடும்பமாக சென்றிருப்பீர்கள். அந்த வகையில் நீங்கள் போன சுற்றுலா இடங்களில் உங்களுக்கு மறக்க முடியாத சுற்றுலா இடம், அதாவது நீங்கள் 10 தடவை சுற்றுலா சென்றிருந்தால் அந்த 10 தடவைகள் ஏதாவது ஒன்று மறக்க முடியாமல் இருக்கும். இருவருமே சேர்ந்து அதை அனுபவித்திருப்பீர்கள். அப்படியான அந்த இடம் எது? நான் நினைக்கிறேன் பரீட்சைக்கு கூட இப்படி எழுதியிருக்க மாட்டார்கள். அனைவரும் எல்லாம் அப்படியே ஜோதிச்சு வடிவாக எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்பொழுது நிறைவு கேள்வி சற்று கடினமாக இருக்கும், சிலருக்கு இலகுவாக இருக்கும், சிலருக்கு கடினமாக இருக்கும். காரணம், நாங்கள் தனியாக இருக்கின்ற பொழுது எங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை அனைவருக்கும் பிடிக்கும். ஆனால் எங்களுக்கு ஒரு துணை என்று வருகின்ற பொழுது எங்களுடைய குடும்பத்தாரையும் பிடிக்க வேண்டும், அவர்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களையும் பிடிக்கும். ஆனால் இவர்கள் எல்லாவற்றிலுமே உங்களுக்கு ஒரு மனைவி என்று வருகின்ற பொழுது மனைவி குடும்பத்திலே கணவருக்கு மிகவும் பிடித்தமான ஒருவர் இருப்பார். எல்லாரையுமே பிடிக்காது, இனி இல்லை என்று பிடித்தமான ஒருவரை நிச்சயம் அவரை பற்றி குறிப்பிட்டு பேசிக்கொண்டே இருப்பார். அப்படி பேசப்படுகின்றவர் யார்? அவருடைய பெயர் அல்லது அவருடைய அந்த உறவின் பெயர். சரி, நான் நினைக்கிறேன் 5 கேள்விகளும் கேட்கப்பட்டு விட்டன. இப்பொழுது நாங்கள் அதற்கான சரியான பதில் என்ன என்று பார்க்க போகின்றோம். ஆகவே இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளையின் பின் 2வது சுற்றில் நாங்கள் அந்த முடிவுகளோடு சந்திப்போம். மயக்கம் என்ற நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கின்றோம். இப்பொழுது முதலாவது சுற்று நிறைவடைந்திருக்கிறது. 5 கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன. அதற்கு எப்படி இவர்கள் பதிலளித்திருக்கின்றார்கள் அவர்களிடமே கேட்டு அறிந்து கொள்வோம். சரி, முதலாவதாக நான் கேட்டது நீங்கள் சேர்ந்து பார்த்த திரைப்படம். என்ன திரைப்படம் பார்த்தீர்கள்?
மேக் அண்ட் மீ இங்கிலீஷ் படம், தமிழ் படம் பார்த்தாலே பரவசம். இரண்டுமே ஞாபகம் வைத்துக்கிறார். வல்லாரை என்ன உங்களுக்கு நிறைய பிடிக்குமா? சரி, வல்லாரை சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி இருக்குமென்னு சொல்லினோம். வல்லாரை சாப்பிடாமே ஞாபக சக்தி கூட இருக்கு. நானும் அதை பழகிக்கொள்ளணும். சரி, அடுத்ததாக கேட்கப்பட்டது நீங்கள் என்ன திரைப்படம் குறிப்பிட்டிருந்தீர்கள்? அதே தான், நானும் அதே தான். அது கணக்கு ஞாபகம் இருக்குண்டா இந்த முதல் சொன்ன ஆங்கிலம் படம் வந்து அவரேஜ் ஒரு டீனேஜர்ஸ் இல்லாட்டி சின்னாக்கள் பார்க்குற பேபிஸ் மூவி, குழந்தை பிள்ளை மூவி. என்ன படத்தை போடணும்னு தெரியாமல் சும்மா காய்ச்சி போய் அப்படியே போய் படம் பார்த்துனாங்க. இல்லை, நான் நினச்சேன் அதுக்கு தான் டிக்கெட் இருந்தது தெரியாது. இப்போ சில படங்களுக்கு டிக்கெட் இருக்காது. அது திட்டு என்னதான் நிற்கல. ஏன்னா நாங்கள் ஏதாவது படத்தை நினைச்சு போவோம், ஆனால் டிக்கெட் இருக்காது. சரி, வந்துட்டோம், ஏதாவது ஒரு படத்தை பார்ப்போம் சில பேர் பார்ப்பார்கள். சரி, இரண்டாவதாக நீங்கள் இருவரும் சேர்ந்து சென்ற ஆலயம், கோவில், பிள்ளையார் கோயில். சரி, நீங்கள் நான் திருமணம் முடித்த பிறகு போன கோயில்னு தான் நான் வீட்டுக்கிட்ட இருந்த முதல் சொன்னீங்க நிச்சயிக்கப்பட்டதுன்னா அப்படி இல்லை. அதெல்லாம் சொல்ல இருக்கு எனக்கு. உண்மையில நிச்சயிக்கப்பட்டதா இன்னும் அவருக்கு தெரியல. திருமணமான பிறகு இன்னும் டிசைட் பண்ணி கேட்டது வந்து காதல் திருமணமா பெற்றோர் நிச்சயிக்கிறதா இன்னும் தெரியல. சரி, மூன்றாவதாக மறக்க முடியாத கணவர் வாங்கி தந்த கிஃப்ட் சாக்லேட் கேக். சாக்லேட் கேக்கா? நானும் ஏதாவது பெரிய ஒரு டைமண்ட் நெக்லஸா இருக்கும், ஒரு பெரிய சாரியா இருக்கும். பார்க்க பெருசு கேக்குண்டா பெரிய கேக் உண்டு. ஓ, பெரிய கேக். அப்ப அது கொண்டந்தரேக்கல நான் கேக்குன்னு யோசிக்கல. நான் போன அப்புறம் பார்த்துட்டு கேக்குண்டேக்கல கொடுக்காம சாப்பிட்றது நாட் நைஸ்ன்னுட்டு வச்சிருந்தேன் நான் 1 வீக். சில பேருக்கு இப்படியே ஞாபகம் இருக்கும். அதாவது நீங்க வாங்கி தந்ததுலேயே மட்டமான ஒரு பரிசு இருக்கே, கேக். இல்லைன்னா விருப்பம் சாக்லேட் தான் விருப்பம். ஆனா தெரியாமே வாங்கி வந்து சாக்லேட் தான் ஃபர்ஸ்டா வாங்கி வந்து. சரி, ஆகவே நீங்களும் அதை தான் சொன்னீங்களா? வாங்கி கொடுத்த எங்களுக்கு தெரியாதா என்ன? சரி, அடுத்ததாக போன ட்ரிப் கண்டி. நீங்களும்? நான் கண்டி தான் கூட்டிட்டு போனாங்க. சரி, ஆகவே அடுத்ததாக ரிலேட்டிவ், அதாவது என் சிஸ்டர் புஷ்பா தான் கூட அவருக்கு விருப்பம். கூட அவரை பற்றி தான் கதைக்கிறது. ஆனால் இந்த கேள்வியில் சற்று குழப்பம் இருக்கிறது போல இருக்கு. என்ன நீங்கள் என்ன உதயநிதி? நானும் புஷ்பாவை தான் என்ன சொன்னால் எங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு கல்யாணம் செட் பண்ணதே அவன் தங்கச்சி தான். ஓ, அப்போ இப்போயாவது சொல்கிறீங்களா நீங்கள் காதலிச்சு தான் திருமணம் செய்கிறீங்கன்னு? அது அதான் சொல்றேன், அது அரேஞ்சா காதலான்றது இன்னும் தெரியல. சரி, இந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ள எனக்கு சொல்லிட்டு போங்க, என்ன இல்லாட்டி நாளைக்கு நான் நித்திர உள்ளேலாம். சரி, நன்றி செல்வஜோதி ரவீந்திரன் அவர்களை. தொடர்ந்து நாங்கள் அடுத்த ஜோடியை சந்திக்க போகின்றோம். அடுத்த ஜோடியை சந்திப்பதற்கு முன்னர் இவர்கள் பெற்ற புள்ளிகளை பார்க்கலாம். 5 கேள்விகளுக்கு 4 கேள்விகளுக்கு சரியான பதில் கூறியிருக்கிறார்கள். ஆகவே வாழ்த்துக்கள் உங்கள் இருவருக்கும். இப்பொழுது அடுத்த ஜோடி ஸ்ரீதரன் தர்ஷினி தம்பதியினர். சரி, நீங்கள் சொல்லுங்கள் ஸ்ரீதரன், பார்த்த திரைப்படம்? நான் நடிகன் கமலஹாசன் திரைப்படம் வந்து பேரை போடுது. சரி, கமலஹாசன் திரைப்படம். சரி, நீங்கள் எப்படி ஞாபகம் இருக்கிறதா? ஞாபகம் இருக்கு, மகளிர் மட்டும். ஏனென்றா அவர் படத்துக்கு வந்து நித்ர கொண்டுட்டார். அதான் ஞாபகம். முதல் படத்துக்கு போயிருக்கிறீங்க மனைவியோட, அங்கே போயே நித்ர கொண்டிருக்கீங்க. அதாலேயே வாக்கு ஞாபகம் இருக்கு இந்த படம். சரி, அடுத்ததாக கோயில் அல்லது சர்ச்? மாதா சர்ச் ஒன்று ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. காட்டு மாதான்றது ஜெர்மனில் ஹைன்ஸ்பர்க் சிட்டியில் இருக்குது. 2 பேரும் மாதிரி தான் குறிப்பிட்டிருக்கலாம். அந்த காட்டு மாதாண்டாலேயே ஞாபகத்தில் இருந்திருக்கு போல இருக்கு, வேற கோயிலுண்டா ஞாபகத்தில் இருந்திருக்காது. சரி, மூன்றாவதாக மனசுக்கு அதாவது மறக்க முடியாத பரிசு? வாட்ச், கடிகாரம். அதுதான் இனீங்களா? சரி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக சுற்றுலா ட்ரிப்? ஃப்ளோரிடா. சரி, நீங்கள் அதே தான். இன்னும் அதை ஃப்ளோரிடா விட்டு உங்களுக்கு வேறு இடம் ஒன்றுமே பிடிக்கல. அவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள், ஃப்ளோரிடா தான். சரி, ரிலேட்டிவ் அதாவது சொந்த உறவு உங்களுக்கு மிகவும் பிடித்தவர்? பிரதர். நீங்கள் என்ன போட்டீங்க? அதே தான். ஆகவே ஸ்ரீதரன் தர்ஷினி கூட 4 கேள்விகளுக்கு சரியான பதிலை அளித்திருந்தார்கள். ஆகவே வாழ்த்துக்கள் உங்கள் இருவருக்கும். இவர்களை தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் சந்திப்ப இருக்கிறது ரோஜர் மற்றும் தயானி. இவர்கள் என்ன மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் பார்ப்போம். சரி, ரோஜர் சேர்ந்து பார்த்த திரைப்படம்?
சேர்ந்து பார்த்து நான் கிறிஸ்மஸ் லவ் ஸ்டோரி போட்டேன் நான். ஸோ அது நாங்கள் வெட்டிங்கு முதல் பார்த்த படம், அதுதான் பார்த்தேன்னு போட்டேன் நான். சரி தயானி, நீங்கள் அதே தானே? ஆக்சுவலி அவர் அது புல. சரி, ஆகவே ரோஜரும் என்னோடு சேர்ந்து வல்லாரை சாப்பிட நினைத்து கொள்கின்றார். நாங்கள் முதல்ல பார்த்த இங்கிலீஷ் படம் வந்து வாக் டு ரிமெம்பர். ஆகவே சரி, அது ஆனால் மேரி பண்ணின 4 தினது வந்து ஆட்டோகிராஃப். மேரி பண்ண அப்புறம் வீடு ஃபுல் ஃபேமிலியோட போய் பார்த்த படம் ஆட்டோகிராஃப். சேரனின் அற்புதமான ஒரு திரைப்படம். சரி, கோயில் அல்லது சர்ச்? பிரம்மகுமார் ராஜயோகா சென்டருக்கு போனாங்க 2 பேரும். இருவரும் அதை தான் குறிப்பிட்டிருந்தீர்கள் நினைக்கிறேன். அது போனால் தான் மேரி பண்ணுவேன்னு சொல்லிட்டார். அங்கே போய் எல்லாம் பார்த்த பிறகு தான் எல்லாம் ஓகே ஆண்டா தான் 2 பேரும் மேரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ரோஜர், உங்களுக்கு தங்கை யாராவது இருக்கிறார்களா? இருக்கிறாங்க. அது சொல்லல தானே, தங்கைக்கு கல்யாணம் நடந்தா தான் நான் கல்யாணம் கட்டுவேன். அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை. சரி, அடுத்ததாக மறக்க முடியாத பரிசு. மறக்க முடியாத பரிசு கணக்கே இருக்கு நான் எழுதுனது. அதான் நிறைய பரிசுகளை அனைத்துமே மறக்க முடியாது, ஆனால் இருந்தாலும் ஒன்று ஸ்பெஷலாக இருக்கும். அதால சரியா போய் பின் பாயிண்ட் பண்ணலாம் போயிட்டு. இருந்தாலும் நான் எழுதுனது வீடியோ கேமரா கொடுத்தேன். வீடியோ கேமரா உண்மைதான். அந்த டைமில் $1000 ஒரு வீடியோ கேமராவுக்கு வந்து ஷாக் பண்ணிட்டார். பட் அதுக்கு பிறகு எதுவுமே வாங்கி கொடுக்காதனால நான் அதை மறந்துட்டேன். நினைக்கிறேன் அது பெருசாக இருந்தாலும் நீங்களும் அது பெருசுன்னு சொன்னதால அது பிறகு கான்வென்ட் நினைச்சிட்டார் போல இருக்கு. சரி ரோஜர், அடுத்ததாக ட்ரிப், நீங்கள் சென்ற சுற்றுலா இடம்? இந்தியா. ராஜஸ்தான். தயானியும் அதை தான் குறிப்பிட்டீர்களா? ராஜஸ்தான். இறுதியாக உறவினர் பிடித்த, அதாவது கூடுதலாக எல்லாரையுமே பிடிக்கும், இருந்தாலும் சற்று அவருடைய அம்மா, மாமி. அம்மா. எஸ். ஆகவே நான் அம்மா சொல்லல, சாரி, ராங் ஆன்சர். நான் அம்மம்மா எழுதியிருந்தேன். இவருக்கு என்னோட அம்மாவும் பிடிக்கும், அம்மம்மாவையும் பிடிக்கும். சில நேரம் மனசுக்குள்ள ஒன்றை வச்சிருப்பினோம், வெளியில் சொல்லாமல் இருப்பினோம். ஆகவே இதெல்லாம் சாதாரணமான கேள்விகள். இது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. இதில் வெற்றி தோல்வி அவர்கள் பெரிது அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. சற்று இன்றைய காதல் தினத்தை சந்தோஷமாக சுவாரஸ்யமாக கொண்டாடுறதுக்கு. ஆகவே வாழ்த்துக்கள் உங்கள் இருவருக்கும். நன்றி அனைவருக்கும். ஒரு சிறிய இடைவேளையின் பின் இப்பொழுது 2வது சுற்றுக்கு செல்லப்போம். மயக்கமென நிகழ்ச்சியில் 2வது சுற்றுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். சுவாரஸ்யமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா, ரீமேக்ஸ் விஷன் வீடு விற்பனை முகவர் சுஜன் ஷான் மற்றும் பிரயோஷா சலூன் அண்ட் ஸ்பா. ஆகவே இவர்கள் வழங்குகின்ற பரிசுகளை எந்தெந்த ஜோடிகள் பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது 2வது சுற்றில் ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இது ஒரு பந்து விளையாட்டு. உங்களிடம் 24 பந்துகள் அங்கே இருக்கின்றன. ஒரு நிமிடத்துக்குள் நீங்கள் இந்த மேசையில் பவுன்ஸ் பண்ணி இந்த 3 கூடைகளுக்குள் பந்துகளை போட வேண்டும். முதலாவது கூடைக்கு பந்து விழுந்தால் 2 பாயிண்ட்ஸ், 2வதாக இருப்பதற்கு 4 பாயிண்ட்ஸ், 3வதாக இருப்பதற்கு 6 பாயிண்ட்ஸ். வெளியில் விழுகின்ற பந்துகள் உங்கள் ஒரு நிமிடத்துக்குள் நீங்கள் இன்னும் நேரம் இருந்தால் கீழே விழுகின்ற பந்துகளை உங்களுடைய துணைவியாரோ அல்லது கணவரோ எடுத்து நீங்கள் உதவி செய்தால் மீண்டும் நீங்கள் அதை முயற்சி செய்யலாம். ஆகவே ஒரு நிமிடத்துக்குள் நீங்கள் எத்தனை பந்துகளை போடுகின்றீர்கள், எத்தனை கூடைகளுக்குள் விழுகின்றன, அதை நாங்கள் கணக்கிட்டு தான் புள்ளிகள் வழங்கப் போகின்றோம். ஆகவே இப்பொழுது நாங்கள் ஆரம்பத்தில் இங்கிருந்து சென்றோம், இப்பொழுது அங்கிருந்து வரப்போகின்றோம். ஆகவே ரோஜர், தயானி, முதலாவதாக உங்களில் யார் பந்தை விளையாடப் போகிறார்கள், யார் உதவி செய்ய போகிறார்கள் என்பதை நீங்களே சொல்லுங்கள் அல்லது நீங்களே தெரிவு செய்து கொள்ளுங்கள். ஆகவே விளையாட தயாராக இருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். ஆகவே வாருங்கள். 2வது சுற்றில் பால் கேம் விளையாடுவதற்கு இங்கே ரோஜர் மற்றும் தயானி தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் சேர்ந்து இணைந்து, இது ஒரு டீம் ஒர்க். ஆகவே இணைந்து எத்தனை புள்ளிகளை பெறப் போகின்றார்கள்? உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது ரோஜர்.
10 வினாடிகள் இன்னும் இருக்கின்றன. 5 4 3 2 1. உங்களுக்கான நேரம் நிறைவடைந்து விட்டது. ஆகவே பார்க்கலாம் ராஜர் தயானி இணைந்து எத்தனை பந்துகளை வீழ்த்தியிருக்கின்றார்கள், என்னென்ன புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் என்று பார்ப்போம். சரி, இப்பொழுது இந்த குடைகளுக்குள் எத்தனை பந்துகள் விழுந்திருக்கின்றன, அதற்கான புள்ளிகள் எத்தனை பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் வீடு வாங்குறவ யாராவது அதாவது கூட விலைக்கு வீடு வாங்கணும்னா ரோஜர் தான் நீங்கள் நாடணும். ஏனென்றால் அவர் வந்து எய்ம் எல்லாமே 6 பாயிண்ட்ஸாக தான் இருந்தது. சரி, இப்பொழுது பார்ப்போம். எட்டு பந்துகள் 6 புள்ளிகளை கொண்ட கூடைகளுக்குள் விழுந்திருக்கின்றன. ஆகவே அவர் 48 6 புள்ளிகளை கொண்ட கூடைக்குள் வீழ்த்தியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து 4 புள்ளிகளை கொண்ட கூடைக்குள் 2 பந்துகள், அதே நேரத்தில் 2 புள்ளிகள் அவருடைய எய்மே இல்லை. ஆகவே மொத்தமாக அவரும் தயானியும் இணைந்து பெற்ற புள்ளிகள் 56. ஆகவே வாழ்த்துக்கள். இரண்டாவது சுற்றில் இரண்டாவதாக விளையாட வருகின்றார்கள் ஸ்ரீதரன் மற்றும் தர்ஷினி ஆகியோர். வாருங்கள். சரி, உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. இதோ. சரி, 10 வினாடிகளே இன்னும் இருக்கின்றன. 5 4 3 2 1. சரி, சரி, ஸ்ரீதரன் தர்ஷினி இணைந்து எத்தனை பந்துகளை வீழ்த்தியிருக்கின்றார்கள், எத்தனை புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். ஸ்ரீதரன் வீட்டை எக்ஸசைஸ் செய்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் நாளைக்கு அவற்றை வெயிட்டை செக் பண்ணி பார்த்தால் இண்டியிலும் பார்க்க கொஞ்சம் குறைஞ்சிருப்பார் கண்டிப்பாக. ஆகவே இதை மாதிரி நீங்களும் வீட்டை செய்யுங்க. சரி, இப்பொழுது பார்க்கலாம் எத்தனை புள்ளிகளை பெற்றிருக்கின்றார் என்று. 9 தரம் 6 புள்ளிகளை கொண்ட கூடைக்குள் 9 பந்துகள் கிடைத்திருக்கின்றன. அதே போன்று 4 புள்ளிகளை கொண்ட கூடைக்குள் 1 பந்து கிடைத்திருக்கிறார். ஆகவே மொத்தமாக 58 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். சரி, இரண்டாவது சுற்றில் நிறைவாக பால் கேம் விளையாட வருகின்றார்கள் ரவீந்திரன் மற்றும் செல்வஜோதி தம்பதியினர். வாருங்கள். ரவீந்திரன், செல்வஜோதி, உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பமாகும். வினாடிகள், 1 வினாடி நேரம் நிறைவடைந்து விட்டது. நன்றி உங்கள் இருவருக்கும்.
சரி, ரவீந்திரன் செல்வஜோதி இணைந்து எத்தனை புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள், எத்தனை குடைகளுக்குள் பந்துகளை வீழ்த்தியிருக்கிறார்கள் பார்க்கலாம். இந்த கேமை நாங்கள் நேர்களுக்கு உங்களுக்கு வழங்கியதுக்கே காரணம், வீட்டில் நீங்களும் ஹஸ்பண்ட் தனியாக கேட்க இப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸே தேவையில்லை, அதுக்காக தான். சரி, இப்பொழுது எத்தனை புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் பார்க்கலாம். மொத்தமாக ரவீந்திரன் செல்வஜோதி 72 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். அதாவது 6 புள்ளிகளை கொண்ட கூடைகளுக்குள் 8 பந்துகளை வீழ்த்தியிருக்கின்றார்கள். அதே போன்று 4 புள்ளிகளை கொண்ட கூடைக்குள் 6 பந்துகளை வீழ்த்தியிருக்கின்றனர். ஆகவே 72 மொத்தமாக அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றன. சரி, மயக்கம் என்ன? இப்பொழுது 2வது சுற்று நிறைவடைந்திருக்கிறது. இந்த சுற்றில் யார் யார் என்னென்ன எவ்வளவு புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் பார்க்கலாம். ரவீந்திரன் செல்வஜோதி மொத்தமாக 72 புள்ளிகளை இந்த சுற்றில் பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று ஸ்ரீதரன் தர்ஷினி 58 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். ரோஜர் தயானி 56 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் 3வது சுற்றுக்கு செல்ல போகின்றோம். இது கூட இப்பொழுது வந்தது போல பால் கேம் போல இது கூட ஒரு சற்று வித்தியாசமான ஒரு கேம். ஆகவே அதற்கு இந்த ஜோடிகள் எவ்வளவு புள்ளிகளை பெற்றுக் கொள்ள போகின்றார்கள் பார்ப்போம். மயக்கம் என்ற நிகழ்ச்சியில் 2வது சுற்று நிறைவடைந்திருக்கிறது. இப்பொழுது 3வது சுற்று. ஏற்கனவே இவர்கள் அந்த பால் கேம் போல தான் இந்த சுற்றும் அமைய போகிறது. இங்கே பார்த்தீர்களானால் 2 பால்ஸ் இருக்கின்றன, இடையிலே ஒரு பந்து தொங்க விடப்பட்டிருக்கிறது. இது கூட ஒரு டீம் ஒர்க், கணவன் மனைவி இணைந்து விளையாடப் போகின்றார்கள். ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு வாயால் ஊதி அந்த பந்தை கொண்டு செல்ல வேண்டும். ஒரு நிமிடத்துக்குள் எத்தனை முறை அங்கிருந்து இங்கும் இங்கிருந்தும் அங்குமாக கொண்டு செல்கின்றார்களோ அதற்கு புள்ளிகள் வழங்கப்பட போகின்றன. ஆகவே உங்கள் அனைவருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இப்பொழுது முதலாவதாக நாங்கள் இப்பொழுது இங்கிருந்து அங்கு சென்றோம், அங்கிருந்து இங்கே வந்துவிட்டோம். இப்பொழுது நடுவிலே ஸ்ரீதரன் மற்றும் தர்ஷினி தம்பதியினர். ஆகவே முதலாவதாக அவர்கள் தான் ஆரம்பிக்க போகிறார்கள். வாருங்கள் ஸ்ரீதரன், தர்ஷினி. சரி, 3வது சுற்றை ஆரம்பிப்பதற்கு முன்னர் இன்றைய இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர்களை பார்க்கலாம். காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா, ரீமேக்ஸ் விஷன் வீடு விற்பனை முகவர் சுஜன் ஷான் மற்றும் பிரயோஷா சலூன் அண்ட் ஸ்பா இவர்கள் வழங்குகின்ற கிஃப்ட் பரிசல்களை யார் யார் வெல்ல போகின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, ஸ்ரீதரன் சிறிய வயதில் எல்லாம் பலூன் எல்லாம் மோதி விளையாடி இருப்பீர்கள். சரி, எப்படி அனுபவம் இருக்கிறதா? பலூன் ஊதி அனுபவம். பலூன் ஊதி இப்போ ரொம்ப நிறைய காலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஆகவே பார்ப்போம். இப்பொழுது இதிலே நினைக்கிறேன் கொஞ்சம் முதல் எக்ஸசைஸ் நன்றாக இருந்தது. இப்பொழுது 2வதாக இந்த எக்ஸசைஸ் எப்படி இருக்க போகுதுன்னு. ஆகவே உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. நினைக்கிறேன் ஸ்ரீதரனுக்கு இந்த கேம் நன்றாக பிடித்து விட்டது போல் இருக்கிறது. மனைவியை விடாமல் தானே ஊதி சாதிப்பேன் என்று கூறுகிறார். பார்ப்போம் ஒரு நிமிடத்துக்குள் எத்தனை முறை அங்கும் இங்கும் புள்ளிகள் கிடைக்கப் போகின்றன பார்ப்போம். தனியாக ஊதினாலும் பரவாயில்லை, ஸ்ரீதரன் பாக்கெட்டில் கை வச்சு கொண்டு ஸ்டைலாகவே ஊதுகிறார். அது இன்னும் நன்றாக இருக்கிறது பார்ப்பதற்கு. அது சரி, உங்களுக்கான 3, 2, 1. சரி, 3வது சுற்றில் ஸ்ரீதரன் தர்ஷினி எத்தனை முறை இங்கே சென்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் மீண்டும் அந்த ஒளிப்பதிவை பார்க்க வேண்டும். காரணம் என்னென்றால் ஸ்ரீதரன் அந்த ஸ்டைலாக நின்று ஊதுன பார்த்ததில் நான் எத்தனை நேரம் போய் வந்ததுன்றதை கவுண்ட் பண்ண மறந்துட்டேன். சரி, இருந்தாலும் இவர்கள் சொன்னது எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது 4 முறை அங்கும் இங்கும் மாறி மாறி பந்து சென்றது. ஆகவே 20 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே வாழ்த்துக்கள். 3வது சுற்றில் அடுத்து இந்த கேம் விளையாடுவதற்காக நாங்கள் அழைப்பது ரவீந்திரன் மற்றும் செல்வஜோதி தம்பதியினர். வாருங்கள். சரி, ரவீந்திரன் சொல்லுங்கள். ஏற்கனவே ஸ்ரீதரன் அந்த ஸ்டைல் ஊதுற விதம் எல்லாம் பார்த்துருப்பீர்கள், என்ன நினைக்கிறீர்கள்? ஈஸியாக இருக்குமா? தெரியாது, செய்து தான் பார்க்கணும். நான் நினைக்கிறேன் ஐ கேன் பீட் ஹிம் வந்து பார்ப்போம், ட்ரை பண்ணி. சரி, ரவீந்திரன் செல்வஜோதி உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பமாகிறது.
5 4 3 2 1 6. சரி, மூன்றாவது சுற்றில் ரவீந்திரன் செல்வஜோதி தம்பதியினர் இணைந்து 30 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் பக்கத்தில் நின்று ஆனால் இவற்றை ஆக்ஷன் எல்லாம் பார்த்து ஒரு பக்கமாக போயிட்டேன்னு என்னென்னா எனக்கு பயம் வந்துட்டுது. சரி, இப்பொழுது மூன்றாவது சுற்றில் நிறைவாக இந்த கேம் விளையாடுவதற்காக இப்பொழுது ரோஜர் மற்றும் தயானி ஆகியோரை அழைக்கின்றோம். பாருங்க. சரி ரோஜர், ஏற்கனவே இருவர் பார்த்துருப்பீர்கள். எப்படி இருந்தது இந்த கேம்? பயமாக தான் இருக்குது. பயம் என்ன விளையாட்டு கூட தம் அடித்ததில்லை, மூச்சு வர்றது கூட காற்று வருதான்னு தெரியுது இல்லை. ஆமாம், இப்போ என்ன மாதிரி செய்ய போகணும்னு தெரியல. இதற்கு நீங்கள் அந்த தேவர் மகன் திரைப்படத்தில் வருவது போல் வெறும் காற்று தான் வருகிறது போல காற்று தான் வர வேண்டும். சரி, ஆகவே உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பமாக போகிறது. ரோஜர், தயானி, உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பமாகிறது. ஐந்து, 4, 3, 2, 1. மூன்றாவது சுற்றில் நிறைவாக தயானி மற்றும் ரோஜர் ஆகியோர் சிறப்பாக விளையாடியிருந்தார்கள். சில பேர் சொல்வார்கள், ஏதாவது சின்ன வேலைன்னா நான் ஊதி தள்ளி போடுவேன், இதெல்லாம் சின்ன விஷயம் என்று. ஆனால் ரோஜரும் அப்படித்தான் போல இருக்கிறது. 30 புள்ளிகளை இருவரும் பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே வாழ்த்துக்கள். 3 சுற்றுகள் நிறைவடைந்திருக்கின்றன. இப்பொழுது இன்னும் இருப்பது ஒரே ஒரு சுற்று, 4வது சுற்று. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சி தொடர். மயக்கம் என்ன 4வது சுற்றுக்கு வரவேற்கின்றோம். மிகவும் சுவாரஸ்யமாக, அதாவது பலர் வீட்டிலெல்லாம் சொல்வார்கள், வீட்டில் பூனை வெளியில் புலி, இல்லாடி வெளியில் புலி வீட்டில் பூனை என்று. ஆனால் இவர்கள் எல்லாருமே மிகவும் சந்தோஷமாக எங்களோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிச்சயமாக நேர்களாகிய நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா, ரீமேக்ஸ் விஷன் வீடு விற்பனை முகவர் சுஜன் ஷான் மற்றும் பிரயோஷா சலூன் அண்ட் ஸ்பா. இவர்கள் வழங்குகின்ற கிஃப்ட் வவுச்சர்ஸ் மற்றும் பரிசுகளை யார் யார் வெல்ல போகிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். ஆரம்பத்தில் நாங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். நாங்கள் பெண்கள் அவர்களிடம் கேட்டு அறிந்து விட்டோம். இப்பொழுது ஆண்கள் அவர்களுடைய திறமையை நாங்கள் சோதித்து பார்க்கின்ற நேரம். ஆகவே இப்பொழுது முதலாவதாக ரவீந்திரன். சரி ரவீந்திரன், உங்களுடைய மனைவிக்கு கேட்ட அதே மாதிரி ஒரு கேள்விதான். பல விடயங்கள் அல்லது பல பெரியோர்கள் பல விடயங்களை சொல்லி சென்றிருக்கிறார்கள். வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான விடயங்கள், அதை பின்பற்றி நடந்தால் சிறப்பாக வாழலாம் என்று. நீங்கள் அப்படி ஏதாவது படித்து அதை பின்பற்றுகின்ற மாதிரியான ஏதாவது பொன்மொழியாக இருக்கலாம், அல்லது ஒரு வாக்கியமாக இருக்கலாம், அல்லது கவிதையாக இருக்கலாம், அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அல்லது எது உங்களுக்கு முதலில் பிடிக்கும்? இயலிசை நாடகம் என்று வருகின்ற வகையில் எது உங்களுக்கு அதிகம் பிடிக்கும்? இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் கேட்டது கண்டா ஈஸியாக ஒரு பாட்டின் ஒரு 4 வரியை படிச்சுட்டு எல்லாருமே நான் கேட்டதிலும் பார்க்க மேலதிகமாக தான் செய்யணும் என்று ஆசைப்படினோம். ஆகவே அது வரவேற்கத்தக்கது.
ஆகவே என்ன பாடல் பாட போகிறீர்கள் ரவீந்திரன்? எனக்கு பிடித்தமான ஒரு பாட்டு தான் காலங்களில் அவள் வசந்தம். இந்த பாட்டிலேருந்து தான் அந்த பழைய பிரச்சனை ஆரம்பித்து இன்னும் அந்த முடிவு தெரியாமல் இருக்கிறது. முடிவு தெரியாமல் இருக்குது. அதான் சரி. போவதற்குள்ள எனக்கு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். சரி, அந்த பாடல் நல்ல ஒரு பாடல், ஜெமினி கணேசன் என்று நினைக்கிறேன். அப்படியா? சரி, கேட்போம் அந்த பாடல், ஒரு சில வரிகள். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். நன்றாகவே பாடினீர்கள் ரவீந்திரன். சரி, இப்பொழுதாவது தெரிந்திருக்கிறது அந்த ரகசியம், என்ன பாடல் பாடி அல்லது என்ன சொல்லி மயக்கினீர்கள் செல்வஜோதியை என்று. சரி, நன்றி. அவரை தொடர்ந்து ஸ்ரீதரன். சரி, ஸ்ரீதரன் ஆரம்பத்திலேயே சொன்னார் அப்படி இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது என்று. சரி ஸ்ரீதரன், நீங்கள் என்ன சொல்லலாம் அல்லது என்ன செய்யலாம்னு நினைக்கிறீர்கள்? உங்களிடமே விட்டு விடுகின்றேன். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் நிறையவே எதிர்பார்க்குறேன். இல்லை, நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஆப்ஷனில் ஒன்றை பார்க்கலாம் நான். சரி, பாடல் அதானே எல்லாரும் சொல்கிறீங்க. சரி, அப்படியானால் ஏதாவது ஒரு நல்ல நீங்கள் ரசித்த நகைச்சுவை துணுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன். நீங்கள் அண்மையில் ரசித்தது அல்லது யாராவது உங்களுடைய நண்பர்கள் சொன்னது அல்லது உங்களுடைய பாடசாலையில் நடந்ததாக கூட இருக்கலாம் பழைய காலங்களில். அதனால் அது நகைச்சுவை. இப்போ வேலண்டைன்ஸ் டே என்றபடியால் நான் நினைக்கிறேன் இப்போ எல்லாரும் பாட்டு பாடிக்கொண்டே இருக்கணும். எனக்கு ஒரு டான்ஸ் ஒன்று தந்தீங்கண்டா செய்வேன். பிறகு என்ன, ஆகவே ஸ்ரீதரன் ஒரு சின்ன ஒரு டான்ஸ் வந்து ஆட போகிறார். அடுத்த சுற்றும் டான்ஸ் சம்மந்தப்பட்டதான் இருந்தாலும் ஆரம்பத்திலேயே அவருடைய டான்ஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் பார்க்கலாம். ஆகவே ஸ்ரீதரன் அங்கே என்ன பாடல் ஒளிபரப்பு செய்ய வேண்டுமா? ஏதாவது ஒரு பாடல் ஒளிபரப்பு செய்தால் டான்ஸ் ஆட முடியும். ஓகே, நன்றி. இப்பொழுது பாடல் தயாராக வரப்போகிறது. ஆகவே அவருடைய நடனத்தை நாங்கள் பார்ப்போம். மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே, மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே, தயக்கம் என்ன, இந்த சலனம் என்ன, அந்த காணிக்கை தான் கண்ணே. கற்பனையில் வரும் கதைகளிலே நான் கேட்டதுண்டு கண்ணா, என் காதலுக்கே வரும் காணிக்கையல்வே நினைத்தது கண்ணா. சரி, ஸ்ரீதரன் தர்ஷினி, அதாவது நான் ஸ்ரீதரன் தான் கேட்டேன் உங்களுடைய திறமையை. நான் கேட்பதற்கு மேலாகவே இன்று இந்த 3 ஜோடிகளும் பிரம்மாண்டமாக அசத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதற்காகவே ஒரு முறை நாங்கள் கைதட்ட வேண்டும். சொல்லப்போனால் நான் மயக்கம் என்ன பாடலை சிவாஜி கணேசன் நடித்து தான் பார்த்துருக்கிறேன். ஆனால் அதே பாடலுக்கு எம்ஜிஆர் நடித்து நான் பார்க்கவில்லை. ஆனால் இன்று தான் பார்த்தேன். மிகவும் அருமையாக இருந்தது. ஆகவே நிச்சயமாக நீங்களும் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். எங்களில் பலர், அதாவது எங்களுடைய தாயகத்தில் இந்தியாவில் எல்லாம் தொலைக்காட்சி வானொலிகளிலே மும்முரமாக போட்டி போடுவார்கள். ஆனால் இங்கே சற்று அது குறைவாக இருக்குதுன்னு சொல்வார்கள். ஆனால் இப்படியான ஜோடிகளை பார்க்கின்ற பொழுது இன்னும் இப்படியான நிகழ்ச்சிகளை டிவியை வழங்க வேண்டும் என்று எண்ண தோன்றுகின்றது. நன்றி ஸ்ரீதரன், தர்ஷினி. சரி, இப்பொழுது ரோஜர். சரி ரோஜர், என்ன நீங்கள் உங்களிடமே நான் விட்டு விடுகிறேன். ஸ்ரீதரன் போல என்ன செய்யலாம்னு நினைக்கிறீர்கள்? ஸோ எல்லாட்ட திறமையிலும் பார்த்துட்டோம். நீங்கள் உங்களிடமே விட்டு விடுகிறேன். ஆகவே நீங்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? அதான் நான் நினைக்கிறேன், உங்களுக்கு சில வேலை உங்களுக்கு இப்போ என்னால் செய்யக்கூடியது உங்களுக்கு வீடு வைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நான் வந்து அப்போ தியானம் செய்கிறபடியாக அதை பற்றி ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு விஷயங்கள் சரி சொல்ல போகிறீங்க. சரி, அதுவும் நிச்சயமாக வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். சொல்லுங்கள்.
இப்போ நாங்கள் தியானம் செய்கிறதுக்கு முதல் நாங்கள் முக்கியமாக எல்லாருமே நாங்கள் இப்போ உலகத்தில் நாங்கள் எல்லாருமே தியானம்ன்றது முக்கியமான விஷயம், எல்லாருமே செய்ய வேண்டிய விஷயம். அதை மறந்துட்டோம். குறிப்பாக இந்த இயந்திரமயமான வெளிநாடுகளில் இருப்பவர்கள் நிச்சயமாக செய்ய வேண்டிய விஷயம். ஸோ அதில் நாங்கள் முக்கியமாக நினைக்க வேண்டியது நான் ஒரு ஆத்மான்ற நினைப்பு இருக்கணும். நான் உடல் அல்ல, நான் ஆத்மான்ற, நான் ஒரு சக்தி என்றது. ஸோ அந்த சக்தி என்ற நினைவோடு நான் எப்பொழுதுமே அமைதியானவன், எப்பொழுதுமே அன்பானவன், ஆனந்தமானவன், மகிழ்ச்சியா அப்படியான ஒரு நல்ல குணங்களை என்னில் இருக்குன்னு நினைச்சு கொண்டே இருக்கிறது நல்ல விஷயம். அப்படியே நாங்கள் இருக்கணும். என்னதான் நடந்தாலும் அதை பற்றி யோசிக்காமல் இந்த விஷயங்களை நாங்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் எல்லோருடைய வாழ்க்கையும் நல்லதாக அமையும். நன்றி ராஜர். அதாவது இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே பல விடயங்கள் சொல்லப்பட்டன. கவிதை இருந்தது, நடிப்பு இருந்தது, பாடல் இருந்தது, வாழ்க்கைக்கு தேவையான இப்படியான விடயங்கள் சொல்லப்பட்டன. ஆகவே நிகழ்ச்சியை நிச்சயமாக ரசிகர்களும் ரசித்து கொண்டிருப்பார்கள் என்று நம்புகின்றோம். சரி, இப்பொழுது 4வது சுற்று ஆரம்பிக்க போகிறது. இதற்கு ஒரு கதை சொல்லலாம். அதாவது ஒரு தீவு, ஒரு ஐலண்டிலே நீங்கள் விடப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இருவரும் தான் இருக்கிறீர்கள், கணவன் மனைவி இருவரும் தான் இருக்கிறீர்கள். திடீரென்று ஒரு சுனாமி வந்த போல என்று வைத்துக் கொள்ளுங்களேன். வந்து போகிறது. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த ஐலண்ட் மூழ்க போகிறது. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த தீவு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மூழ்கிறதோ அதே போன்று இங்கே 3 அட்டைகள் நிலத்திலே போடப்பட்டிருக்கின்றன. இதிலே இருவருமாக நீங்கள் சேர்ந்து நின்றாலும் எப்படி நிற்கிறீர்களோ அது எனக்கு தெரியாது. ஆனால் இருவரும் சேர்ந்து அந்த மட்டையின் அளவுக்கு ஏற்றவாறு நீங்கள் நிற்க வேண்டும். அந்த அளவு எவ்வளவு தூரம் இருக்கிறதோ நிலத்தில் அந்த இடத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் இருவரும் நிற்க வேண்டும். 15 வினாடிகளுக்குள் ஒரு இசை போகும். ஆகவே நீங்கள் அந்த மட்டையை சுற்றி டான்ஸ் ஆடலாம், நடக்கலாம், எக்ஸசைஸ் செய்யலாம், என்னவும் செய்யலாம். ஆனால் அந்த இசை நின்றவுடன் 10 வினாடிகளுக்குள் நீங்கள் அப்படியே நிற்க வேண்டும். அதாவது வெளியில் நீங்கள் கால் வைக்க முடியாது. அந்த கார்ட்போர்டு எங்கே போடப்பட்டிருக்கோ அந்த மட்டையில் மட்டும்தான் நிற்க முடியும். அதான் ரூல்ஸ். ஆகவே 4வது சுற்றுக்கு அனைவரும் தயாராக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். சரி, இப்பொழுது நிலத்திலே இங்கே கார்ட்போர்ட் மட்டைகள் தயாராக இருக்கின்றன. 3 ஜோடிகளும் எழுந்து வாருங்கள். 4வது சுற்றில் நாங்கள் விளையாடுவோம். சரி, 4வது சுற்று தயாராக இருப்பீர்கள் அனைவரும். அதாவது ஏற்கனவே சொன்னது போல் 15 வினாடிகளுக்குள் இசை போய்கொண்டிருக்கும், பாடல் போய்கொண்டிருக்கும். அது எங்கே நிறுத்தப்படுகிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் அந்த நிலத்தில் போடப்பட்ட கார்ட்போர்டில் நிற்க வேண்டும். அது சிறிதாகும், பின்னர் இன்னும் சிறிதாகும், இன்னும் குட்டியாகும். சரி, எப்படி நீங்கள் இருவரும் அதில் நிற்கப் போகிறீர்கள் என்பதுதான் கேம். ஆகவே உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பமாகிறது, பாடலும் ஆரம்பமாகிறது. நான் சொன்னது போல் நீங்கள் டான்ஸ் ஆடலாம், நடக்கலாம், எக்ஸசைஸ் செய்யலாம், என்னவும் செய்யலாம். ஆனால் மியூசிக் ஸ்டாப் பண்ண உடனே நீங்கள் நிற்கணும். 4வது சுற்றில் உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பமாகிறது. கன்னித்தீவு பொன்னா, கட்டெரும்பு கண்ணா, கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா. இவ கழுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. Laska Emma Ast Liebe Ahaba Bolinga Cinta Cinta Ishq Mile Love Ishta Prema Pyara Pyara Or Kadal Vanda Mele Alva Pole Yembera Tamiluma Kalasala 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 Vadakke Kettu Pari Enna Patti Solluma Bombay Alva Pole Yembera Tamiluma மொளச்சு மூணு எனைய விடல கருவ மொளக அழகி மெடல பெரலு வெண்டக்கா மோங்காது அவரக்கா மூக்கு மொளகா மூக்குத்தி கடுகா கணிந்த காய்த்தோட்டம் நீதான்
சரி, இப்பொழுது முடிவுகள் வந்திருக்கின்றன. இதில் சொல்லப்போனால் டிவியை பொறுத்தவரையில் ஒரு வித்தியாசமான அனுபவம். அதாவது பலர் வெட்கப்படுவார்கள், கூச்சப்படுவார்கள், அல்லது பல திறமைகள் இருக்கும். ஆனால் பலரை கண்டவுடன் அவர்களுடைய திறமையெல்லாம் சற்று பயத்துடன் அடங்கிவிடும். ஆனால் சிறப்பாக அனைவருமே இன்று இந்த நிகழ்ச்சியை வழங்கியிருந்தீர்கள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் ஒரு முறை நாங்கள் கைதட்ட வேண்டும். அதோடு இந்த பரிசுகளை வழங்கியவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஸ்ரீதரன் துரை ராஜா காப்புறுதி முகவர், ரீமேக்ஸ் விஷன் வீடு விற்பனை முகவர் சுஜன் ஷான் மற்றும் பிரயோஷா சலூன் அண்ட் ஸ்பா, இந்த நிறுவனத்தினருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதிலே புள்ளிகள் சாதாரணமாகத்தான் நாங்கள் போட்டிருக்கோம். இதிலே அதாவது பெரியவர் தாழ்ந்தவர் அப்படி ஒன்றும் இல்லை, இவர் கூட எடுத்து விட்டார், குறை எடுத்து விட்டார், அப்படி ஒன்றும் இல்லை. இது சாதாரணமாக நாங்கள் நகைச்சுவைக்காக செய்யப்பட்டது. சுவாரஸ்யமாக அனைவருமே விளையாடி இருந்தீர்கள் அனைத்து கேம்ஸுமே. ஆகவே அனைவருக்கும் நன்றி. அதாவது புள்ளிகள் எல்லாம் மாறி மாறி எங்களுக்கே அதிசயமாக இருந்தன. ஒன்றில் ஒரு குடும்பத்தினர் கூட எடுத்திருந்தார்கள், இன்னொன்றில் இன்னொருவர் எடுத்திருந்தார். அனைத்து சுற்றுகளிலுமே சிறப்பாக விளையாடி முதலாவதாக அதிக புள்ளிகளை பெற்று வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ரவீந்திரன் செல்வஜோதி குடும்பத்தினர். ஆகவே வாழ்த்துக்கள். அவர்களை தொடர்ந்து நிறைவு சுற்றில் ரோஜர் கலக்கிவிட்டார். ஆகவே ரோஜர் தயானி 107 புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். ஆகவே வாழ்த்துக்கள். அதே போன்று ஸ்ரீதரன் தர்ஷினி ஆகியோர் 96. ஆகவே புள்ளிகளில் பெரிய வித்தியாசமில்லை. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆகவே சுவாரஸ்யமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆகவே முதலாவது பரிசை பெற்றுக்கொள்கின்றார்கள் ரவீந்திரன் செல்வஜோதி தம்பதியினரை இப்பொழுது அழைக்கின்றேன். அவர்களுக்கான பரிசுகளை பெற்றுக்கொள்வதற்காக வாழ்த்துக்கள். அவர்களை தொடர்ந்து ரோஜர் தயானி தம்பதியினரை அழைக்கின்றேன். அவர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்காக தேங்க்யூ, நன்றி. அதோடு ஸ்ரீதரன் தர்ஷினி தம்பதியினரையும் அழைக்கின்றேன். நன்றி. நேர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த கடந்த 1 மணி நேரம் சுவாரஸ்யமாக, நகைச்சுவையோடு, வித்தியாசமாக நீங்கள் அனைவரும் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். ஆகவே மீண்டும் மற்றொரு பொழுதில் நிச்சயமாக உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். தொடர்ந்து இதே போன்று இனிவரும் காலங்களிலும் நீங்கள் ஒற்றுமையோடு சிறப்பாக வாழ எங்களுடைய காதலத்தின் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஆகவே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.